மதுரை மண்ணுக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மனை பத்தி பேசாம இருக்க முடியுமா? நம்மளுடைய மதுரைய அரசாளக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய மண். இங்க இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? முதல்ல பண்ணக்கூடிய அந்த ஆராதனை முதல்ல மீனாட்சி அம்மனுக்கு பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா தான் சுந்தரேஸ்வரருக்கே பண்ணுவாங்களாம். பெண்களுடைய சக்தியை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு விஷயத்த காலங்காலமா நம்மளுடைய தமிழர்கள் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்படி பெண்களுடைய சக்தியை கொண்டாடக்கூடிய இந்த மதுரையுடைய மீனாட்சி அம்மனுடைய மண்ணில இருந்து நம்மளுடைய பெண்களுடைய சக்தியையும் சேர்த்து உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய சஷ்டி பொட்டிக்கினுடைய 3ஆம் திருவிழா இந்த மதுரை மண்ணில் வைக்க போறோங்க. மே 22, 23 அம்மனுக்கு முக்கியமான நாளே வெள்ளிக்கிழமை தானே. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை எஸ் கன்வென்ஷன் சென்டர்ல சஷ்டி பொட்டிக்கின் 3ஆம் திருவிழா பிரம்மாண்டமான கம்பீரத்தோட நடக்க போகுது. நான் உங்க எல்லாரையும் பார்க்க வரேன், நீங்களும் வந்துடணும். நிகழ்ச்சியில வந்தா மட்டும் போதும் 100 பேருக்கு வெள்ளி நாணயமும் வாங்கனா தங்கம்ல 5 பேருக்கு தங்க நாணயமும் பரிசா பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.